Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அண்ணா நகர் ரவுண்டானா அருகில் அமைந்துள்ள அமுத மக்கள் அங்காடியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பு விற்பனையை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: அண்ணா நகரில் அமுதம் அங்காடி புதுப்பிக்கப்பட்டு திறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் இதுபோல் அமுதம் அங்காடி ஏற்படுத்தி நல்ல தரத்தில் சரியான விலையில் பொருட்களை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே கடந்த பண்டிகை போல இதுபோல் தொகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இப்போது கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பாக ரூ. 999 மளிகை பொருட்கள் தொகுப்பு விற்பனை தொடங்கியுள்ளது. வெளி மார்க்கெட்டில் தேவையான துவரம் பருப்பு, பாமாயில் பொருட்களை வாங்கி குறைவான விலையில் கொடுத்து வருகிறோம். அது மட்டுமின்றி ரூ. 30 துவரம் பருப்பு மானிய விலையில் வழங்கப்படுகின்றது. சர்க்கரை, பாமாயில் போன்ற பொருட்களையும் நியாயமான மானிய விலையில் கொடுத்து வருகிறோம். ஆட்சிக்கு வந்த பின் 17 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. அரிசி ஆலைகள் 700 என்கிற அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. பழுப்பு இல்லாத அரிசியை மக்களுக்கு வழங்கி வருகிறோம். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் சேமித்து வைக்க கிடங்கு அமைத்துள்ளோம் என்று அவர் கூறினார்.